ஓகே ஹை கைஸ், ஸோ இந்த விஷயம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் அண்ட் ஹவு டு இன்க்ரீஸ். ஓகே, இப்போ எனக்கு ESXi 01 இருக்கு, 02 ரெண்டு ESXi ஹோஸ்ட் இருக்குது. இந்த ரெண்டு ESXi ஹோஸ்ட்ல ரெண்டு டேட்டா ஸ்டோர் இருக்குது. ஓகே, இந்த டேட்டா ஸ்டோர் மேப்ட் ஆன் போத் ESXi ப்ராட் 01 ப்ராட் 02 ரெண்டுமே இதுல இருக்குது. சரி, இப்ப டேட்டா ஸ்டோர் 02ல எனக்கு ஸ்பேஸ் பத்தல. என்ன ரீசனுக்காக ஸ்பேஸ் பத்தல அப்படின்னா, இந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்கிற விர்ச்சுவல் மிஷினுக்கு கொடுக்குற ஹார்ட் டிஸ்க் எல்லாமே பெரிய பெரிய ஹார்ட் டிஸ்கா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி வந்து 10 TB இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அந்த 10 TBல எனக்கு ஃப்ரீயா ஒரு 2 TB ஒரு 3 TB இருக்கு அப்படின்னா, நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன். 1 TB கிரியேட் பண்ணிட்டேன். அந்த விர்ச்சுவல் மிஷின் ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா எகைன் எனக்கு மறுபடியும் அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு அது டேட்டாபேஸ் விஎம் அகைன் ஒரு 2 TB எனக்கு வேணும். பட் அந்த விர்ச்சுவல் மிஷின் 2 TB நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இந்த டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இருக்கணும். இந்த டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இருந்தால் தான் அதுக்கு உங்களால ப்ரொவிஷன் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இந்த டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு உங்களால ஒரு 10 TB கொடுக்க முடியும். ஒரு 1 TB எக்ஸ்ட்ரா, நாட் ஓன்லி 1 TB, 500 GB சரி, 1 TB சரி. ஸோ இந்த மாதிரி சினாரியோல நம்ம டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று, புதுசாக ஒரு விஎம் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் டேட்டா ஸ்டோர்ல கெப்பாசிட்டி இருக்காது. பட் அந்த டேட்டா ஸ்டோர்ல விஎம் கிரியேட் பண்ணணும். அப்போ ஐ வில் ஹேவ் டு இன்க்ரீஸ் த டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி. ஸோ டேட்டா ஸ்டோரோட ஃப்ரீ ஸ்பேஸ் கம்மி ஆகுறப்ப, அல்லது ஆல்ரெடி அந்த டேட்டா ஸ்டோர்ல வந்து நிறைய விஎம்ஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, திடீர்னு யூட்டிலைசேஷன் அதிகமாகுது, அப்போ த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ தாண்டி போகுது. இந்த டேட்டா ஸ்டோரோட த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 30% 20% வச்சுக்கோங்க. 10 TBல அந்த டேட்டா ஸ்டோரோட த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ வந்து 8 TB தாண்டி யூசேஜ் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா டேட்டா ஸ்டோருக்கு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த மாதிரி சினாரியோலையும் யூ வில் கோ ஃபார் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டேட்டா ஸ்டோர் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ அஸ்யூம் தட் இந்த டேட்டா ஸ்டோர் 02ல எனக்கு கெப்பாசிட்டி கம்மியாகிட்டே வருது. ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் த டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி. அப்போ அதுக்கு என்ன ப்ராசஸ்? ஸோ ப்ராசஸ் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு மெயில். நீங்க ஸ்டோரேஜ் டீமுக்கு மெயில் பண்ணணும். ஸ்டோரேஜ் டீமுக்கு எதை வச்சு மெயில் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, ப்ளீஸ் எக்ஸ்பேண்ட் 10 TB ஆன் பிலோ டேட்டா ஸ்டோர், ப்ளீஸ் ஃபைண்ட் த NAID. எந்த டேட்டா ஸ்டோரோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த டேட்டா ஸ்டோர் நேம் கொடுத்துருங்க, அதோட டேட்டா சென்டர் லொகேஷன் கொடுத்துருங்க, தென் டேட்டா ஸ்டோர் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதோட NAIDயை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் NAID எங்க பார்க்கணும்னு. ஸோ NAID நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு 02னா 02 கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படிலாம் அதை பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ESXi ஹோஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா ஸ்டோர்னு போனீங்கன்னா அங்க தெரியும். இல்லை அப்படின்னா there is a ஸ்டோரேஜ் ஐகான். இந்த ஐகான் போயிட்டு இந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபிகர் போயிட்டு டிவைஸ் பேக்கிங், இந்த டிவைஸ் பேக்கிங்ல we can find NAID. so as I said earlier, NAID is a identifier for LUN ID. ஒரு பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோரேஜ் டீம் LUN அலோகேட் பண்றாங்க. அந்த LUN அலோகேட் பண்றப்ப அதுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். அந்த ஐடி பேர் தான் NAID. இது ஒரு டேட்டா ஸ்டோரோட யூனிக் ஐடி அல்லது LUNோட யூனிக் ஐடி நம்ம சொல்லலாம். இந்த ஐடி கொடுத்தாதான் ஸ்டோரேஜ் டீம் இதை வச்சு அந்த டேட்டா ஸ்டோரோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, இந்த டேட்டா ஸ்டோர் நேம் ப்ரொவைட் பண்ணணும், NAID ப்ரொவைட் பண்ணணும். இந்த ரெண்டு மட்டும் நீங்க ப்ரொவைட் பண்ணா போதும், they can expand. ஸோ அவங்க மெயில் பண்ணுவாங்க, we have expand the data store அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணுவாங்க. மெயில் பண்ணதுக்கு அப்புறமா we can expand the data store capacity. இது ப்ராசஸ். இப்போ ஆக்டிவிட்டிக்கு வரலாம். இப்போ ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அவங்க டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டியை லன்னை வந்து அவங்க ஸ்டோரேஜ் டீம் வந்து இப்போ லன்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த டேட்டா ஸ்டோரோட சம்மரி பேஜ் போனீங்கன்னா எவ்வளோ இருக்குது? இதில் வந்துட்டு 60 GB இருக்குது. சரியா கெப்பாசிட்டி. இப்போ எனக்கு நான் 10 TB இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஸ்டோரேஜ் டீம் கேட்டிருக்கேன். ஸ்டோரேஜ் டீம் லன் அலோகேட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஐ வில் நாட் ரைட் கிளிக், இந்த டேட்டா ஸ்டோர் ரைட் கிளிக் பண்றேன்.
there is option increase data store capacity. நல்லா பாருங்க, data store right click பண்ணுங்க. there is option increase data store capacity. நான் சொல்லியிருக்கேன் VMwareல எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப ஹைட்லாம் பண்ணிருக்க மாட்டான் ஆப்ஷன்லாம். நீங்க ரைட் கிளிக் பண்ணாலே என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். நம்ம data store capacity increase பண்ண போறோம். அப்ப increase data store capacity, then select the device. so அந்த NAID நம்ம கொடுக்குறோம்ல NAID, அந்த NAIDயோட இங்க ஷோ ஆகும். அவங்க அலோகேட் பண்ணாதான் இங்க ஷோ ஆகும். அலோகேட் பண்ணாட்டி ஷோ ஆகாது. இப்ப உதாரணத்துக்கு இந்த டேட்டா ஸ்டோர் ரைட் கிளிக் பண்றேன், இன்க்ரீஸ் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி கொடுக்குறேன். இப்போ எம்டியா இருக்குது. ஏன் எம்டியா இருக்குது? ஏன்னா லன் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி அலோகேட் பண்ணல, அதனால எம்டியா இருக்குது. பட் நான் இதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டோரேஜ் டீமுக்கு, எனக்கு லன் அலோகேட் பண்ணுங்கன்னு. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் கெப்பாசிட்டி போறப்ப எனக்கு இங்க லன் ஷோ ஆகும். ஷோ ஆகுதா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போறேன். இதுல 10 GB ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தேன், 10 GB அப்படியே எடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இப்போ இன்க்ரீஸ். ரீசன்ட் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி 60 GB இருந்துச்சு, இப்போ 70 GB காமிக்குது. கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இல்ல உங்களுக்கு இன்னும் ஸ்டில் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீஸ்கேன் ஸ்டோரேஜ் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் ப்ராசஸ் அண்ட் இதுதான் ஆக்டிவிட்டி. இது ஒன் ஆஃப் த மெயின் டே டு டே ஆக்டிவிட்டி, மெயின் இன்டர்வியூ கொஸ்டின் இது. சரியா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. லெட்ஸ் கோ ஃபர்தர். எஸ், எனி டவுட்ஸ் இதுல? ஃபைன். டவுட்ஸ் இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். வேற என்ன சொல்லலாம்? டேட்டா ஸ்டோர்